எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டும் நம்ம காயின் ரிலேட்டடான வெப்சைட்டில் நம்ம கிளைம் பண்ணுறோன்னா அப்போ அந்த லிங்க் அந்த சேனலில் நம்ம மிஸ் பண்ண ஒரு லிங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் அதோட நேம் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ். சரிங்களா? இந்த ஷார்ட் லிங்க் நம்ம ஏர்ன் பண்ணுறது மூலிமா நம்ம நிறையா ஏர்ன் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் ஏர்ன் பண்ணுற காயின்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா கிளைம் கிரிப்டோ. சரிங்களா? கிளைம் கிரிப்டோ மல்டி லிங்க் அதில் இருக்கிற ஷார்ட் லிங்கை பற்றி தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ என்னோடய ஷார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம். அதாவது நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஆர்எஸ் ஷார்ட் லிங்க்கை நான் டச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ கவனமாக பார்த்துங்க. இது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஷார்ட் லிங்க் திடீர்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வாங்க இந்த லிங்க்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆர்எஸ் ஷார்ட் லிங்க்கு, அதாவது நிறைய ஷார்ட் லிங்க் இருக்குது. அதில் ஒரு ஷார்ட் லிங்க்கை நான் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இதில் கிளைம் பேஜுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஆர்எஸ் கேம் XYZன்ற இது மாதிரி வரும். அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வரும். சரிங்களா? இது உங்களுக்கு ஸ்டார்டிங் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அது உங்களுக்கு புரியாது. இப்போ வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. சரிங்களா? இதுக்குள்ளே உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஷார்ட் லிங்க்கு எனக்கு இங்கே செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது ஒரே நிமிஷம், சாரி. அதாவது இங்கே செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நான் இங்கே கேன்சல் கொடுத்துட்டு இந்த செகண்ட்ஸை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆனதும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டெப் 0,6 காட்டும். சரிங்களா? இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அடுத்த பேஜுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரே நிமிஷம், நான் ஒரு சில ஸ்டெப்பு மறந்துட்டேன். சரிங்களா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி செகண்ட்ஸ் கம்ப்ளீட், அதாவது 0 செகண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த வெரிஃபை சேலஞ்ச் வந்தாலும் வரும், இல்லைனாலும் இல்லை. சரிங்களா? நான் வெரிஃபை சேலஞ்சு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு எது லோயஸ்ட் ஆகுதோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். சரிங்களா? கீழே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 0 ஸ்டெப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது செகண்டு ஆர்எஸ் ஷார்ட்டோட இது செகண்ட் பேஜ். சரிங்களா? ஸ்டெப்பு 6 வரலும் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? 0/6னா 0 கிளிக் பண்ணோம். 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு முடிஞ்சிச்சு. சரிங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த செகண்ட்ஸ் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடிய செகண்ட்ஸ்.
சரிங்களா. சரி, இப்போ வாங்க. இது என்ன ஆயிடும்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே ஸ்க்ரோலில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் 2/6ன்னு இருக்குது. இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து 6 டைம் நான் கிளிக் பண்ணோம். செகண்ட் டைம் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. ஒரு நிமிஷம், எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. சாரி. நம்ம ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க இந்த இது செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வெரிஃபை சேலஞ்ச் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்படி உங்களுக்கு வெரிஃபை சேலஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த இதுக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஸோ நான் இப்போ வந்து வெரிஃபை சேலஞ்ச் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. வெரிஃபை சேலஞ்சில் எது இதாக இருக்கோ அதை நான் கொடுத்துட்டு இங்கே நான் ஸ்டெப் 2/6ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இது செகண்ட் இது. சரிங்களா. அடுத்தது தேர்ட் ஒன்றும் வந்து செகண்டில் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா. இந்த செகண்ட்ஸ் வந்து நம்ம எந்த ஷார்ட் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடும். சரிங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியானதாக நம்ம ஷார்ட் லிங்க் பண்ணுறது. சரிங்களா. இந்த ஷார்ட் லிங்க் மூலிமா நம்ம எவ்வளோலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஷார்ட் லிங்கில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, என்னோடய பேசட் பே வாலெட்டில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்றதையும் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா. எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 4th ஸ்டெப்பும் நான் என்ன பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன். சரிங்களா. கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா. அடுத்து 5th ஸ்டெப்பு. சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா. எந்த இடத்துல எந்த ஸ்டெப்பு நம்ம மிஸ் பண்ணுறோன்றது. அதாவது இந்த செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது இங்கே வெரிஃபை சேலஞ்ச் இருக்கா இல்லையான்றது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து வெரிஃபை வந்து கொடுக்கணும். சரிங்களா. வெயிட். சரிங்களா. இப்போ வந்து ஸ்டெப் 5வும் நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டு ஸ்டெப்லேயும் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா இதுவும் இந்த ஸ்டெப்பு வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்றது பார்த்துடலாம். சரிங்களா. ஒரே நிமிஷம். இது வந்து டேரெக்டாக எனக்கு பேசட் பே இதுக்குள்ளே தான் போகும். சரிங்களா. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கிளைம் கிரிப்டோக்குள்ளே போகும். சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. கிளைம் கிரிப்டோன்னு வந்திருக்கு. இது வந்து 2818 LTC வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த ஷார்ட் லிங்க் பண்ணுறது மூலியமாகவே நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். சரிங்களா. இப்போ அதே செகண்ட் சேனல், அதாவது இதே மாதிரி செகண்ட் இது நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். CLKSH. சரிங்களா. இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா. இதை நான் வந்து கண்டினியூன்னு கொடுக்குறேன். சரிங்களா. ஒரு நிமிஷம். இதை நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒன் டைம் ஆட் உங்களுக்கு ஷோ ஆகுதா அப்படின்னா 1 ஸ்ட்ரைக் பேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா. எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செகண்ட்ஸ் ஓடும். சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் ஸ்டெப் பேக் வைக்கிறேன். சரிங்களா. ஒரு ஸ்டெப்பு நான் பேக் வைக்கிறேன். சரிங்க. ஒரு நிமிஷம். இதை நான் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆடு உங்களுக்கு இப்போ ஷோ ஆகுதா அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பு இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. சரிங்களா. ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க.
உங்களுக்கு ஆடாக இல்லை அன்வான்டாக உங்களுக்கு ஏதாவது பேஜுக்குள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் பேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இதை நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதையும் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் பேக் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்போ வந்து நமக்கு செகண்ட்ஸ் ஓடும். சரிங்களா, இப்போ இதெல்லாம் செகண்ட்ஸ் போகும். செகண்ட் போயிடுச்சு அப்படின்னா இதை நான் கண்டினியூ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் மற்ற இதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதை நான் கெட் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே வரக்கூடாதுன்றதாக இங்கே ஆர்டியூ ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வரேன். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிங்க் வந்து செகண்ட்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து இங்கே இது கொடுத்துட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னா ரம்மி இதுக்குள்ளே போகுது. சரிங்களா, திரும்ப பேக் எடுத்துக்கிட்டு இங்கே கெட் லிங்க்னு கொடுத்துக்கிட்டு திரும்ப இன்னொரு ஸ்டெப்பு நீங்கள் பேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட்ஸ் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸ் போகுது. சரிங்களா, இங்கே நான் கெட் லிங்க்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு அமௌண்ட் வந்து இதில் வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். சரிங்களா, இதை நான் எப்படி நான் செக் பண்ணுறது, இந்த ரெண்டு லிங்க்கும் வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே வருதா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் எதுக்குள்ளே போகிறேன்னா நான் வந்து ஃபேஷன் பே வேலெட்டுக்குள்ளே நான் போகிறேன். சரிங்களா, ஃபேஷன் பே வேலெட்டுக்குள்ளே நான் அதாவது 2684 எல்டிசி எனக்கு ஆட் ஆகிருக்கு. 2818 எல்டிசியும் எனக்கு ஆட் ஆகிருக்கு. சரிங்களா, இதை நான் கன்டினியூவாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதாவது இது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் லிங்க் மூலிமாவே நம்ம நல்லா ஒரு ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஃபர் வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ. யூடியூப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் போடலன்னா நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.